கனிமொழி நேற்று டீ பார்ட்டியில் நம்ம மதிவானன் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நேற்று ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நடத்தின டீ பார்ட்டியில் பங்கேற்றுட்டாங்க. அதில் என்ன சர்ச்சை, அது ஏன் சர்ச்சை ஆகுது? இது வழக்கமாக மாமூலாக ஒவ்வொரு கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே மக்களவை சபாநாயகர் ஒரு தேநீர் விருந்து கொடுப்பது உறுப்பினர்களுக்கு, தலைவர்களுக்கு என்பது ஒரு மாமூலாக நடக்கிற விஷயந்தான். இந்த முறை ஏன் அது சர்ச்சையாக இருக்குன்னா, இந்த கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடரே சர்ச்சையாக தான் இருந்ததுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 19-20 நாள் நடந்திருக்கு. முதல் நாள் சில நிமிடங்கள், இறுதி நாள் சில நிமிடங்கள் பிரதமரும் அமித்ஷாவும், மற்ற 19 நாளும் வரவே இல்லைங்க அவங்க. அதனால் ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த மாணவர்கள் போராட்டம், அதை அரசு கையாண்ட விதம், அதில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், லத்திச்சார்ஜி, அப்புறம் இந்த துப்பாக்கி சூடு, இதெல்லாம் கடுமையான பின்னணியில் இந்த கூட்டத்தொடரே தொடங்குச்சுங்க. அது இல்லாத அயோத்தியில் ராமர் கோயில் அந்த நன்கொடையில் நடந்த மோசடி, உண்டியல் வசூலில் திருட்டு, இது மாதிரியான விஷயங்களை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கிளப்ப தயாரான அந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷா டெல்லின்றது அது ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்தாலும் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன்ற மாதிரியில் அது யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி தான் அங்கே காவல்துறைக்கு பொறுப்பு. அப்போ அவர் பதில் சொல்லணும், யார் ஆர்டர் கொடுத்தது இந்த தாக்குதலுக்கு. பெல்லட் கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, பார்த்தோம். ஒரு மாணவனுக்கு கண் கூட போயிடுச்சு, பார்வை ஒரு கண்ணில். அப்போ இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் பெரிய இஷ்யூ ஆக்குவாங்கன்னு தெரிஞ்சோ என்னவோ வரவே இல்லைங்க. அவர் வரணும், அவைக்கு விளக்கம் கொடுக்கணும், ராமர் கோயில் அந்த மோசடி பற்றியும் பேசணுன்னு தான் மெயின் பிரதானமாக எடுத்தாங்க. பட் எதிர்க்கட்சிகளினுடைய அந்த வேண்டுகோளை கடைசி நாள் வரைக்கும் ஏற்றுக்கலை. கடைசி நாள் பார்த்திங்கன்னா, முதல் நாள் பாராளுமன்றத்துக்கு வெளியே அமித்ஷா மீடியாவை என்ன சொல்கிறாருன்னா, நான் தயார் டிபேட்டுக்குனார். ஏன் இவர் 18 நாளாக அவைக்கே வரலை? டெய்லி பார்லிமெண்ட் ஹவுஸ் ஒட்டுமொத்த. அதனால் இந்தியா கூட்டணி கட்சிகள் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் விவாதமே நடத்தலை. ஒர்ஸ்ட் செஷன்னா இதுவாக தான் இருக்க முடியும் இந்த 12 வருஷத்தில். அப்போ அதனால் அவங்க அதிருப்தியை தெரிவிப்பதற்காக இந்தியா கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் அந்த தேநீர் விருந்து வழக்கமாக நடக்கிறத தான் அதை புறக்கணித்தார்கள். ஆனால் திமுக இப்போ இந்தியா கூட்டணியில் இல்லை இல்லைங்களா? இல்லைன்றது மட்டும் இல்லை, அவங்க காங்கிரஸ் உறுப்பினர்களோடு சேர்ந்து நாங்கள் உட்கார்றதே எங்களுக்கு இருக்கைகளை மாற்றி தரணுன்ற அளவுக்கு கனிமொழி சபாநாயகருக்கெல்லாம் எழுதி மாற்றிக்கினாங்க. ஸோ அதனால் அவங்கள நம்ம போய் சேர்ந்ததில் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அவங்க தே ஆர் நாட் நவ் பார்ட் ஆஃப் தி இந்தியா அலையன்ஸு. ஸோ அவங்க போயிருக்காங்க. பட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, சம்திங் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் டிஎம்கே அண்டு பிஜேபி லீடர்ஷிப். துரைமுருகன் பொதுச் செயலாளரை சில தினங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். அதாவது இந்த டீலிமிட்டேஷனை வன்மையாக கடுமையாக எதிர்த்துட்டு இருந்த திமுக அப்படியே சாஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சொல்கிற கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்கள் அதை ஒத்துக்கிறதுல எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்ற அளவுக்கு இவங்க ஒரு சமரசம் டைலூட் பண்ண ஆரம்பித்தாங்க டீலிமிட்டேஷன் எதிர்ப்பை. இதுக்கு முன்னால் முதல்வராக இருந்தபோது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஃப்ரீஸ் பண்ணோம் அனதர் 25 இயர்ஸ்க்கு இந்த ப்ரொப்போசலையே அப்படின்னாங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாறி என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில் இல்லாமல் எல்லாருக்கும் 50%னா நாங்கள் ஒத்துக்குவோம். அதை தான் அமித்ஷா அப்போவே சொன்னார், வாய்மொழியாக சொன்னார். மசோதாவில் இருக்குதா இல்லையா? அவங்க எங்கே சொன்னாங்க ஒத்துக்குவோம் அப்படின்னு? அவங்க என்ன சில சட்டம் இது சொன்னதாக சொல்லப்படுது சொல்கிறாங்க. இல்லை இல்லை, பத்திரிகையில் வந்திருக்கு, துரைமுருகனே சொல்லியிருக்காரு. இது போல் நாங்கள் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நாங்கள் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். அந்த கருத்துக்களை அவங்க ஏற்கும் பட்சத்தில் நாங்க அதுதான் தகவலா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன அந்த டிராஃப்ட் என்ன எடுத்துட்டு வர்றாங்கன்னு பார்த்துட்டு அதன் பிறகாகத்தான் நாங்க அதுல முடிவெடுப்போம். ஆனா இந்த டிராஃப்ட்ல இருக்கிற இவங்க சொல்ற விஷயத்த ஏற்கனவே அமித்ஷா வாய் வழியா சொல்லிட்டாருங்க. அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்போ 131வது அமெண்ட்மெண்ட் தோற்கடிக்கப்பட்டது இல்லையா, ஏப்ரல் 2026 அப்பவே சொன்னதுதான் இது. அப்பெல்லாம் இதை ஒத்துக்க மாட்டோம், 25 வருஷத்துக்கு இது தள்ளி வைக்கணும், ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொன்னவர்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் டைலூட் ஆகுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. அரசியல் ரீதியாக அவங்களுக்கும்
இன்னைக்கு கூட்டணி எதுவுமே இல்லாமல் 2029 நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது என்பது சிக்கல்ன்றது வந்து திமுகவுக்கு இருக்குது. அது இல்லாமல் பல கேஸ் இருக்குது, இடி கேஸ், இன்கம் டேக்ஸ் கேஸ், சிபிஐ கேஸ். அதனால் அவங்க வந்து நெருங்குகிறார்கள் என்பது இன்னைக்கு ஒன்று சிதம்பரம் ரகசியம் ஒன்றும் இல்லைங்க. இல்ல இது ஒரு மாதிரி நேரேட்டிவா செட் பண்ணப்படுது. நெருங்குறாங்க இப்ப அவங்க தரப்புல யாரும் அது அதிகாரப்பூர்வமா சொல்லல, பாஜக தரப்புல யாரும் அதிகாரப்பூர்வமா சொல்லல. ஆனா தொடர்ச்சியா கனிமொழி மேடமே சொல்லியிருக்காங்களா? என்ன சொன்னாங்க? அந்த நம்ம டீலிமிட்டேஷன் தமிழக முதல்வர் கூட்டினாருங்களே எம்பிக்கள் கூட்டம், அதில் கலந்துக்காம திமுக வந்து அதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. தலைவருக்கு அழைப்பு விடலை, கட்சி தலைவருக்கு சொல்லாமல் இவங்க டைரெக்டாக எம்பியை கூப்பிட்டாங்க அப்படிலாம். நாங்கள் அப்புறமா வந்து ஏற்கனவே நாங்கள் கூட்டியாச்சு, ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம், தீர்மானம் போட்டிருக்கோம், நாங்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லிட்டு அந்த அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதில் சில விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயங்களை மாற்றிட்டா எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்களே. டைலூஷன் ஆல்ரெடி ஹஸ் டேக்கன் பிளேஸ் இந்த ஸ்டாண்டில். டிஎம்கேவுடைய டீலிமிட்டேஷனை எதிர்க்கிற அந்த விஷயத்தில் நிறுத்து போகிற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அது வந்து 22 கணிசமான எம்பிக்கள் ஓட்டு மக்களவையிலையும் 7-8 ஓட்டு ராஜ்யசபாலையும் குருஷியலான ஓட்டுங்க. அதாவது பாஜக மீண்டும் அந்த இந்த சூழல்ல கனிமொழி போய் அந்த டீ பார்ட்டில கலந்து கொண்டதில் வேறு என்ன பின்னணி இருக்க முடியும்? நாங்கள் வந்து we are not with India alliance. நம்ம ரொம்ப சேஃபாக டிரைவ் பண்ணோன்னா நாங்கள் அவங்க கூட இல்லைங்கன்றத பாஜகவுக்கு கூட காட்டுற ஒரு சிக்னலாக கூட எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் கம் அண்ட் டிஸ்கஸ் வித் அஸ், யூ கேன் டேக் அஸ் கிராண்ட். மக்களவையில் அந்த டீ பார்ட்டி நடந்த அதே நேரத்தில் மாநிலங்களவையிலையும் ஒரு டீ பார்ட்டி நடந்தது. அதில் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கே கலந்துக்கிட்டாரு, சோனியா காந்தி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது ஏன் அது விவாதமாகவே ஆகலை? ஏன்னா எப்பவுமே வந்துங்க மாநிலங்களவைன்றது ஒரு நீங்க சொல்ற விவாதம் தாங்க, திமுக ஃபிடில் தான். நீங்க சொல்ற விவாதம் திமுக பாஜக நெருங்கி போகுது அப்படின்னா அப்ப காங்கிரஸ் அது மாதிரி போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? சரி, அவங்க அதுல பங்கேற்றாங்க அப்படின்னா இது ஒரு சொத்தையான வாதம். காங்கிரஸ் பாஜகவோட சொல்றது சொத்தையான வாதம். யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க மாநிலங்களவைன்றது அது ஒரு செகண்ட் ஃபிடில். இது மட்டும் இல்ல, 2025 டிசம்பர்ல நடந்த வின்டர் செஷன் நினைக்கிறேன், அது முடியலையும் கூட பிரியங்கா காந்தி அங்க கலந்துக்கிட்டாங்க. இதே லோக்சபா செஷன் முடியல. நான் என்ன சொல்றேன்னா, மாமூலா இது இந்த கிவன் சிச்சுவேஷன் இவங்க அலையன்ஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. காங்கிரஸ் இருக்கைகளுக்கு வெளியே எங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணுன்றாங்க. ஸோ காங்கிரஸ் தலைவர் ராகுல் யாரை பிரதமர் வேட்பாளராக ஊருக்கு முன்னால் முன்மொழிஞ்சாங்களோ அவரை துரோகின்றாங்க, அவருக்கு விவரம் போதாதுன்றாங்க. இப்படி ராகுல் காந்தியை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. ராகுல் காந்தியும் மகாபலிபுரத்து வந்தப்போ இந்த டீலிமிட்டேஷன் தென்ன இந்தியாவுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, இதை யாராவது ஆதரிச்சாங்கன்னா அவர்கள் எட்டப்பர்களாக மக்கள் கருதுவார்கள்ன்ற அளவுக்கு அவரும் சொல்கிறாரு. ஸோ இது வந்து தெளிவாக தெரிஞ்சிடுச்சுங்க, தே ஆர் நாட் வித் காங்கிரஸ். காங்கிரஸ் இல்லைன்னா இந்தியா கூட்டணி இஸ் லெட் பை காங்கிரஸ் ஒன்லி. அப்போ இந்தியா கூட்டணிக்கு வெளியே இருக்காங்க. அப்போ எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு என்ன இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன ஸ்டேக் இருக்கும்? ரைட்.